அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாகவும் ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் செவ்வாயின் ஆட்சி வீட்டில் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற போகிறாருங்க. இது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த தருணம் என்பது பல வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல மாற்றங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் அமர்ந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சுபத்துவ பாதையில் விளம்பருவதோடு அங்கு உச்சம் பெற்றிருக்கும் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை சப்தம பார்வையால் வலுவாக பார்ப்பதால் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாகவும் எதிர்பார்ப்பதை விட நீச்ச நிவர்த்தி பெறும் புதனின் அமைப்பால் பல நல்ல காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நிகழ்வுகள் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் மறைந்து நீச்சம் பெற்றிருந்த சூழலில் தற்போது மிக வலுவாக 7ஆம் இடத்தில் பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறார். செவ்வாயின் ஆட்சி வீட்டில் இந்த மாற்றம் நிகழ்வது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நேரமாக மாற்றிக் கொடுக்கிறது. சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான முன்னேற்றம், எடுத்த காரியங்களில் அனுகூலமான வெற்றி வாய்ப்பு, அரசாங்க பணிகளில் வெற்றி பெறுதல் என பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கைகூடும் நேரமாக அமைய போகிறது. கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சூழ்நிலைகளை நன்கு உணர்ந்து செயல்படுவதால் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது. திட்டமிடுதலை விட விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். பல வகையில் சிக்கல், சிரமம், இடியாப்ப சிக்கலை போல் பல பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்பை சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அவர் கொடுக்கும் ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக அமைய போகிறது. பாதகமற்ற மிகவும் மோசமான சூழலை கூட எளிதில் கடந்து வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தில் அவர் கொடுக்கும் அறிவாற்றல் என்பது உறுதியாகவே கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே நினைப்பதை விட பல நல்ல செய்தி கிடைப்பதோடு எதிர்பாராத காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் போதிய அளவிற்கு வருமானத்தை உயர்த்தி தரக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. திட்டமிட்டு எதையும் செலவு செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு. பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் இந்த தருணத்தில் அதிகரிக்க போகிறது. சிறு சிறு தடங்கல்களும் சிக்கல்களும் விலகுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. ஒரு சிலருக்கு இடமாறுதல், வீடு மாறுதல், உத்தியோக மாறுதல் என சிறப்பான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது புனித பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் வித்யாகாரகரான புதனின் நீச்ச நிவர்த்தி அமைய போகிறது. எதிர்பார்க்கக்கூடிய வகையில் உத்தியோகம், தொழில் ரீதியான வாய்ப்புகள் சிறப்பாக இந்த தருணத்தில் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக அமைகிறது. திட்டமிடுவதை விட பல காரியங்களை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையில பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அனைவரின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைகிறது. மேலதிகாரிகளின் ஆதரவு
ஆதரவு உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதால் மனதிற்கு பிடித்த நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நல்ல வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும் தருணமாக அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கும். புதிய விற்பனை நிலையம் திறத்தல், புதிய தொழில் துவங்குதல் போன்ற பணிகளில் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. லாபம் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட நிறைவாக கிடைக்கும் வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபம் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறது. எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் விரைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்க்கக்கூடிய வருமான உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைப்பதோடு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். பொருளாதார நிலை உயரக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சில காரிய தடைகளை முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் பெரும்பாலான தடைகளை முழுமையாக விலக்கி நல்ல முன்னேற்றத்தை காணும் தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. வித்யா கரகரான புதன், கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட முக்கூட்டு கிரகமான சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகநிலைகள் சாதகமாக வலம் வரக்கூடிய வேளையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பல்வேறு வகையில உங்களுடைய திறமை வெளிக்கொணர்வதோடு பல புதிய திருப்பங்களை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இந்த தருணத்தில் அமைய போகிறது. நீங்கள் விரும்பியபடியே கல்வி ரீதியான பணிகளை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. பெரும்பாலான சிரமங்கள் விலகக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய நல்ல யோகமும் உண்டு. பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். புதிதாக பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் ஒரு வேலையாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே நினைப்பதை விட துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான செய்திகள் நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.